தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். உக்ரைன் விவகாரத்தில் முடிவெடுக்க புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் பல நேட்டோ உறுப்பினர்கள் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லாத்வியாவின் வெளிவிவகார அமைச்சர் செவ்வாயன்று தெரிவிக்கையில், அமெரிக்கா தலைமையிலான அட்லாண்டிக் கூட்டமைப்பில் சேர்வதற்கான அழைப்பிற்கான உக்ரைனின் கோரிக்கையை பரிசீலிக்க முடிவெடுத்துள்ளதாகவும், ஆனால் புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரம் பிரஸ்லெஸில் நடைபெற்றும் நேட்டோ வெளிவிவகார அமைச்சர்களுக்கான கூட்டத்தில் உக்ரைனுக்கு அழைப்பிதழை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார். ஆனால் சில உறுப்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவில் புதிய நிர்வாகம் அமைவதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததும் ஒரே நாளில் உக்ரைன் போரில் முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் கூறி வருகின்றார். ஆனால் உக்ரைன் கொள்கைக்கான அவர்களது குழுவின் திட்டங்கள் தெளிவாக இல்லை என்றே கூறப்படுகின்றது. கொள்கையளவில் உக்ரைன் உறுப்பினராக இருக்கும் என்பதை அரசியல் தலைவர்களாகிய நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று லாத்வியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஃபைஃபா பிரேஸ் கூறியுள்ளார். மேலும் உறுப்பு நாடுகள் அனைவருக்கும் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும். தற்போது அனைவரும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் புதிய அமெரிக்க நிர்வாகம் பதவியேற்கும் வரையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பிரதேசங்களிலிருந்து சிறார்கள் கடத்தப்பட்டு அவர்களின் உக்ரைனிய அடையாளங்கள் களையப்பட்டு ரஷ்ய குடும்பங்களுடன் வாழ அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியின் விமானங்கள் மற்றும் நிதியுதவியால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. உக்ரைன் போரில் ஆரம்ப மாதங்களில் 314 உக்ரைனிய சிறார்கள் ரஷ்யாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்களின் அடிப்படையில் மார்ச் 2023 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அவரது சிறார் உரிமை ஆணையாளர் மரிலோவா பெலோலோவ் ஆகியோருக்கு எதிராக கைதாணை பிறப்பித்தது. ஆனால் ராணுவ நடவடிக்கை நடைபெறும் பகுதியில் குழந்தைகளை பாதுகாக்க மனிதாபிமான அடிப்படையில் தனது ஆணையம் செயல்பட்டதாக எல்வோவா பெலோவோ விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் ஆய்வில் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை புதன்கிழமை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆய்வாளர் நாதனியோவ் ரேமண்ட் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய சிறுவர்களை கடத்தி அவர்களை ரஷ்ய மக்களாக மாற்றும் திட்டம் இதுவென்றும் ரேமண்ட் தெரிவித்துள்ளார். கட்டாய இடமாற்றம் என்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாகும். சட்டத்திற்கு புறம்பாக உக்ரைனிய குழந்தைகளை நாடு கடத்தியதாக புடின் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார். படையெடுப்பிற்கு பிறகு சுமார் 19,500 சிறார்கள் ரஷ்யா அல்லது ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக உக்ரைன் மதிப்பிடுகின்றது. உக்ரைனின் இந்த எண்ணிக்கையை மறந்துள்ளதுடன் உரிய ஆதாரம் அளிக்குமாறு எல்வோவா ஃபலோவா கோரிக்கை விடுத்துள்ளது. வெளியான தகவல்களின் அடிப்படையில் பிப்ரவரி 2022 படையெடுப்பிற்கு முந்தைய நாட்களில் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பிரதேசங்களிலிருந்து உக்ரைனிய குழந்தைகளை அழைத்துச் செல்ல தொடங்கியது என்றே கூறப்படுகின்றது. பிலிப்பைன்ஸில் 5.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக ஜெர்மன் புவி அறிவியலுக்கான ஆராய்ச்சி மையம் இன்று தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பேரிழப்புகள் உள்ளிட்ட விவகாரங்கள் எதுவும் உடனடியாக வெளிவரவில்லை. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பொறுப்புக்கு வரும் நிலையில் பிரித்தானிய அரசு குடும்பம் மற்றும் அரசாங்கம் முன்னெடுக்கும் விருந்தை அவர் தவறவிடுவார் என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக எதிர்வரும் ஜனவரி மாதம் பொறுப்பேற்க இருக்கின்றார். பிரித்தானிய அரச குடும்பத்துடன் நெருக்கமான நட்புறவை உருவாக்க டொனால்ட் ட்ரம்ப் ஆசைப்பட்டும் வந்துள்ளார். இதனால் அப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் திட்டத்தை பிரதமர் கெய்ர் ஸ்மார்ட்டர் வகுத்து வந்தார். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவருக்கு 2 முறை அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பளிக்கப்படுவதில்லை என்று அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
மாறாக ட்ரம்பை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்றும் யோசனை தெரிவித்துள்ளனர். அதில் மன்னரையும் சந்திக்க வைக்க ஏற்பாடு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் 2019 ட்ரம்புக்கு கிடைத்த மாலைகளும் மரியாதைகளும் இந்த முறை இருக்காது என்றே கூறப்படுகின்றது. கடந்த முறை ஆடம்பரமான வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் 150 சிறப்பு விருந்தினர்களுடன் பக்கிங்ஹாம் அரண்மனையில் விருந்தும் அளிக்கப்பட்டது. 2018 பிரித்தானியா வந்தபோது அவர் எலிசபெத் ராணியாரை மட்டுமே சந்தித்துள்ளார். விருந்தேதும் அளிக்கவும் படவில்லை. அடுத்த முறை வரும்போது மன்னரை மட்டுமே சந்திக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறுகின்றனர். ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பொறுப்புக்கு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளின் அதிகாரத்தை அதிகரிப்பது குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் லிபான்ஸ் மற்றும் அவரது அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். புதிய கருவிகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எல்லை பாதுகாப்பு விவகாரம் காரணமாக அமெரிக்கா கூடுதல் விரைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பிலான எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பங்களாதேஷில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அவர் இருக்கும் இடம் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் போது நடைபெற்ற கொலைக்கு ஷேக் ஹசீனா தான் காரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பொருளாதார நிபுணர் தேப்ரியா பட்டாச்சார்ய தலைமையிலான குழு பங்களாதேஷ் பொருளாதாரத்தின் வெள்ளை அறிக்கையை முகமது யூனுஸ் அவர்களிடம் வழங்கியுள்ளனர். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் 15 ஆண்டுகால ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 16 பில்லியன் அமெரிக்க டாலர் சட்டவிரோதமாக வெளியேறியுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் 29 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதில் குறிப்பாக 7 பெரிய திட்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் 100 பில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ளது. இந்த 7 திட்டங்களின் ஆரம்ப செலவு 1.14 டிரில்லியன்கள் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் இந்த திட்டங்களின் செலவுகளை 1.95 டிரில்லியன் டாலராக அதிகப்படுத்தியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.